அந்த வகையில இங்கே என்னை அன்போடு வரவேற்ற ஆரவாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், இது பொதுக்கூட்டமா அல்ல மாநாடா? இதே இடத்திலே நான் பல முறை பேசியிருக்கின்றேன். அப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு இங்கே இந்த மேடையில் இருந்தார். ஆனால் இன்று அதை விட கட்டுக்கிழங்கான கூட்டம் இங்கே வருகை தந்திருக்கிறது. குறிப்பாக என் தம்பிகளிடம், என் தங்கைகளிடம், என் சகோதரிகள், தாய்மார்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களும், மாவட்ட தலைவர் மாணிக்கம் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு தேவதாஸ் உடையார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வேலுச்சாமி அவர்கள், திரு சண்முகம் அவர்கள், ராஜசேகரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், சித்தராஜ் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சாந்தமூர்த்தி அவர்கள் மற்றும் குமார் அவர்கள், விஜயராகவன் அவர்கள், அன்பு கண்ணன், வெங்கடேஷ், செல்வம், மாதேஸ்வரன், ராஜாமணி, பச்சையப்பன், பிரகாஷ், இளவழகன், வைரவேல், ராஜேந்திரன், அசோக், ரமேஷ், ராஜேஷ், ரமேஷ், ஆறுமுகம், சின்னசாமி, தங்கவேல், சண்முகம், நரேந்திரன், ரவி, சதாசிவம், ராமதாஸ், அன்பழகன், மகேந்திரன், கஜேந்திரன், நல்லதம்பி, பாபு, நம்முடைய சேர்மன் பாபு அவர்கள், கருப்பூர் சதாசிவம் அவர்கள், மணி செலவடை மணி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், குமார் அவர்கள், கலாசெல்வன், அண்ணாமலை, கோகநாதன், சோபனா, கூப்பா, கோவிந்தா, கோவிந்தா, மாவட்ட பொறுப்பாளர் பரமேஸ்வரி, முருகன், எம்.எஸ். பழனிசாமி அவர்கள், ராஜா அவர்கள், அண்ணாமலை அவர்கள், விஜயகுமார், இளமதி, பானுப்பிரியா, பாலகிருஷ்ணன், ராமலிங்கம், ராஜா, சரவணன், சிவகுமார், அருள், ரத்தினம், கே குமார், செல்வகுமார், வீரப்பன், செல்வி, ராமசாமி அவர்கள், சுப்பு அவர்கள், இளங்கோவன், ராஜீவ் காந்தி, ராஜகீர்த்தி, தனசேகரன், சூரியமூர்த்தி, விஜயகுமார், ராஜேந்திரன், லட்சுமி, ஐயம்மாள், பொன்னுசாமி, சிவபிரகாசம், மாதையன், கோவிந்தராஜ், மாரியப்பன், வெங்கடேசன், ராகவன், ஏஜி, துரைசாமி, மாரியப்பன், விஜயன், சேட்டு, ரஜினி, மணி, அமுதா, வேலு அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, பணிவான வணக்கங்கள். உங்களை இந்த சந்திப்பில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய ஓமலூர் பகுதிக்கு, ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில ஓமலூர் நகரத்தில் நடைபெறுகின்ற என்னுடைய ஒரு நாள் நடைபெற நிகழ்ச்சி இங்கே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில நான் நம்முடைய ஏற்காடு அடிவாரம் சரபங்கா நதி தொடங்குகின்ற பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். இங்க எத்தனை பேருக்கு சரபங்கா நதி கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. இதுல ஒரு 10%. சரபங்கா நதி ஏற்காடு மலையிலிருந்து சேர்வராயன் மலையில், அது குறிப்பா ஏற்காடு மலையிலிருந்து 2 நதியாக சரபங்கா மேற்கு நதி, சரபங்கா கிழக்கு நதி, 2 நதியை ஏற்காடு மலையில பெற மலையிலிருந்து தான் தொடங்கி ஓமலூருக்கு முன்பு 2 நதியும் சேர்ந்து ஓமலூர் நகரத்துக்கு வந்தவுடன் அந்த நதி சாக்கடையா மாறி பிறகு எடப்பாடி வழியாக சென்று பூலாம்பட்டி பகுதியில காவிரியில கலக்குது. இன்னைக்கு காலையில நான் போய் பார்த்தேன். அந்த ஏற்காடு மலை அடிவாரத்துல நதி வருது, தெளிவா, அவ்வளோ சுவையா அந்த தண்ணி, தெளிவான தண்ணி, அவ்வளோ சிறப்பான தண்ணி அங்க வருது.
எப்போ ஓமலூர் நகரத்துக்கு வருதோ அன்னைக்கு அப்போ சாக்கடையா மாறிடுது. பிறகு சாக்கடையா போகுது. ஆனா இப்போ தண்ணி மழை காலம் தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்படி நமக்கு சுத்தி இருக்கின்ற இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்த முடியல. இந்த சரபங்கா நதியில ஆண்டுதோறும் 4 to 6 TMC நீர் இந்த வழியாக சென்று கடலில், அதாவது காவிரி மூலமாக கடலில் கலக்கிறது. 4 to 6 TMC. சேலம் மாநகரத்துக்கு ஓராண்டு குடிநீர் தேவை. ஒட்டுமொத்த சேலம் மாநகரம் இருக்கு. இங்க நடக்குது ஓமலூர். ஆனா நாங்க சொல்ற ஒரு பேச்சுக்கு சேலத்துல அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். 15 லட்சம் இருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவை 1 TMC தண்ணி. ஆனா அதுல ஒரு ஆத்துல போற தண்ணி கடலுக்கு போறது 4 to 6 TMC. ஆனா நம்ம கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் தேடிட்டு இருக்கிறோம். எங்கேயோ மேட்டூர்ல இருந்து தண்ணி எடுத்து வந்து சேலம் மக்களும், ஓமலூர் மக்களும், எடப்பாடி மக்களும், சங்ககிரி மக்களும், நமக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா நகரத்துல, சின்ன சின்ன நகரத்துல நகராட்சியோ பேரூராட்சி மக்களும் நம்ம அதை குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மேட்டூர் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா? நேற்றுதான் மேட்டூர் டேமுக்கு போனேன். அதுவும் அந்த பகுதிக்கு, கொளத்தூர் பகுதிக்கு நான் போனேன். நான் அங்க கோட்டையூர்னு ஒரு பகுதி, அங்கதான் போட்டு விடுறாங்க. அந்த கடைக்கு இந்த கரைக்கும் ஒரு மேம்பாலம் கட்டணும் அங்க பகுதியில. நான் போய் பார்வையிட்டேன். தண்ணி காலை கூட வைக்க முடியல. பச்சை கலர்ல தண்ணி. அப்படி அந்த பச்சை கலர் தண்ணினா மேலோட்டம் கிடையாது. இவ்வளோ அகல ஆழத்துக்கு தண்ணி பச்சை கலர்ல அப்படியே ஒரு கரையா. அது என்னன்னு பார்த்தா கெமிக்கல். அந்த கெமிக்கல் ரசாயனம். அந்த ரசாயனம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா பெங்களூர்ல இருந்து கழிவு, கர்நாடகால கழிவு எல்லாம் அதுல அப்படியே திறந்து விட்டுட்டான். அது நம்ம டேம்ல வந்து அப்படியே தேக்கி நிக்குது பச்சை கலர்ல. அந்த தண்ணி தான் நாம குடிக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, நானும் அதுதான் குடிக்கிறேன். நான் சென்னையில வாழறேன். எப்படா சென்னையில வாழறேன், இந்த தண்ணி எப்படா குடிக்கிறான்னு கேட்பீங்க. இந்த தண்ணி தான் வீராண ஏரிக்கு போகுது. வீராண ஏரியிலிருந்து பைப் மூலமா சென்னைக்கு தண்ணி போகுது. இந்த தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன். ஆனா நீங்க வெண்ணெய் வச்சிருக்கீங்க கையில. அதோட சிறந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குது, இங்கேயே பக்கத்திலேயே இருக்குது. ஆனா அந்த தண்ணியை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்களை சொல்லல, ஆட்சியாளர்கள் 60 ஆண்டு காலம் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக, இந்த தண்ணியெல்லாம் நாசப்படுத்தி, தண்ணியெல்லாம் சாக்கடையா மாத்தி, இந்த தண்ணியெல்லாம் வீணாக்கி நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கர்நாடகத்தை தண்ணியை விடுடான்னு சண்டை போடுறோம், பிச்சை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம தமிழர்களை அவன் துன்புறுத்துறான். இதுக்கு நீதிமன்றம் போறோம். அதுக்கப்புறம் நீதிமன்றம், நடுவர் மன்றம் போறோம். அவங்க தீர்ப்பு வழங்கி அந்த தண்ணியை அவன் கொடுக்க மாட்டான். அவன் தண்ணி எப்ப கொடுப்பானா, மழை காலத்துல மிச்ச நீர் வருது பார், அந்த தண்ணி தான் அவன் திறந்து விடுறான். அவ்வளவுதான். கணக்கு மட்டும் ஒரு 177.25 TMC ஒரு வருஷத்துக்கு அவன் கொடுக்கணும். அந்த தண்ணிய ஒரே மாசத்துல நம்ம கொடுத்துறோம். அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறது இடம் இருக்கா நமக்கு? போன அந்த அடிவாரத்துல போன, அது ஒரு டேனிஷ்புரம், டேனிஷ் பேட்டை பகுதி. டேனிஷ் பேட்டைனா என்ன தெரியும்? அங்க டென்மார்க்னு ஒரு நாடு இருக்குது ஐரோப்பாவில். அங்க இருந்து வந்தவர்கள் இங்க பகுதியில கொஞ்ச நாளுக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டை டென்மார்க்காரங்க கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் பிரெஞ்சுக்காரன் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் வெள்ளக்காரனா இங்கிலீஷ்காரன் கொஞ்ச நாள் வந்தான். இப்ப எல்லாம் போய் கொள்ளக்காரங்க இருக்காங்க. வெள்ளக்காரனே பரவாயில்ல, ஏதோ டேம கட்டிட்டு போகலாம். வெள்ளக்காரன் மட்டும் அந்த மேட்டூர் டேம் கட்டுனா இவங்க அதை கூட கட்டிட மாட்டாங்க. என்னோட நோக்கம் என்ன? ஒவ்வொரு பகுதிக்கே நான் போயிட்டு வரேன். எனக்கெல்லாம் வயிறு எரியுது ஒவ்வொரு பகுதியா பார்த்து. திமுக என்னைக்கு தமிழ்நாட்டில் கால வச்சானுங்களோ, 67 வச்சாங்களோ, அன்னையில இருந்து ஒவ்வொரு ஆறா செத்துக்கிட்டு வருது. சாகடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆற. ஏன்னா ஆத்த சாவடிக்க முடியுமான்னு கேட்பீங்க. பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆறு, நல்ல குடிநீர், சுவையான குடிநீர் கிடைக்கின்ற ஆறுகள். 67 திமுக ஆட்சி வச்சாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல ஆத்த சாகடிச்ச ஆறு எந்த ஆறு தெரியுமா? சென்னையில் இருக்கிற கூவம் ஆறு.
இன்னைக்கு கூவம்னு ஒரு ஆறு இல்ல, கூவம் சாக்கடை. அந்த சாக்கடைய ஆறா இருந்தது எப்போ 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்க ஓடிச்சு தண்ணியை குடிச்சாங்க, அந்த தண்ணியை வச்சு கோயில்ல பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு கூவம் சாக்கடையா மாறிடுச்சு, மாத்திட்டாங்க. அடையாறு ஆறுன்னு ஒரு ஆறு, அழகான ஆறு. அது அன்னைக்கு அடையாறு சாக்கடையா மாத்திட்டாங்க. வைகை ஆறு, நம்ம எத்தனையோ பாடலாம் இருக்கு, பாண்டிய மன்னர்கள் வரலாறுலாம். இன்னைக்கு வைகை ஆறு இல்ல, வைகை சாக்கடை. தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி சாக்கடையா மாறிடுச்சு. நொய்யல் ஆறு, நொய்யல் சாக்கடையா மாறி. சரபங்க ஆறு, சரபங்கா சாக்கடை. அதுக்கு பிறகு இன்னொரு மிக அழகான பேர் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாறு அது எங்க போகுதுன்னு தெரியுமா? சேலம் போனீங்க இல்ல, சேலம் போறீங்க, சேலம் போயிருக்கீங்களா? டவுனுக்கு, டவுன் பஸ் ஸ்டாண்ட் பதில் ஒரு சாக்கடை ஒன்று ஓடும். அந்த சாக்கடை தான் திருமணி முத்தாறு. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லன்னா உங்களுக்கு தெரிய. கேரளத்துல அதோட ஒரு பெரிய சாக்கடை இருக்கு. அந்த சாக்கடை பத்தி பேசுறாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு ஆணையும் சாக்கடையாக மாத்துகின்றதுதான் திராவிட மாடல். இந்த மாடல் வேணுமா? இந்த மாடல் வேணுமா? யாருக்காக வேணுமா இந்த மாடல்? நம்ம இயற்கை வளங்களை நாசப்படுத்தி நம்ம இயற்கை கொடுத்ததெல்லாம் நம்ம காப்பாற்றணும் ஐயா. நம்ம இடையில வந்தவர்கள் அவ்வளவுதான். நமக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நம் முன்னோர்கள் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள். இதுல இந்த தண்ணி சரபங்கா நதியில தண்ணியை குடிச்சாங்க, விவசாயத்தை பயன்படுத்தினாங்க. நம்ம நோக்கம் என்ன? வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினர்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா பருவம் மாறிட்டு வருது, இன்னும் மோசமா போகுது. இப்ப இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு மழை வரும், அதன் பிறகு மழையே வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கின்ற சூழலில் நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற நதிகள், சரபங்கா நதியில ஒரு அணையை கட்டுங்க. தடுப்பணை வேண்டாம், அணை கட்டணும். ஒரு டேம், எங்க அடிவாரத்துல அங்க இருக்கிற டேம் ஒண்ணு கட்டணும். அந்த அணையை கட்டினா போதும், உங்க சுத்தி வட்டாரத்துல எல்லா ஏரியிலும் நிரப்பலாம். எல்லா ஏரியிலும் நிரப்பணும். நிரம்பிச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உங்க ஏரி, உங்க ஊர் ஏரி நிரம்பிடுச்சுன்னா, நம்ம ஏற்காடு தண்ணியிலே உங்க ஏரி நிரம்பிடுச்சுன்னா, உங்க போய் எனக்கு தண்ணி விடு, என் ஊர்ல வந்து டேங்க் கட்டுனா வேண்டாம். உன் வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு டேம கட்டி அந்த தண்ணிய எல்லா ஏரிக்கும் நிரப்பி விடணும். இது திட்டம் பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? திமுக முடியும், என்னால முடியும், என்னால முடியும். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன திட்டம், சாதாரண திட்டம், சின்ன திட்டம். இந்த சின்ன திட்டத்திற்கு எவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது, எவ்வளவு பலன்கள் கிடைக்குது. அப்படி இந்த தண்ணிய தேக்கி வச்சு இந்த ஏரிக்கெல்லாம் இந்த திருப்பி விட்டுட்டா எவ்வளவு வளமா இருக்கும், செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும், வளர்ச்சி பெறும், விவசாயம் பெருகும், தொழில் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். இந்த ஒரு சின்ன திட்டத்தினால இது போன்ற ஆயிரக்கணக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் எனக்கு ஆசையா இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் மட்டும் எனக்கு இல்லை. நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இது போன்ற திட்டங்கள் எல்லாம் ஆசையாக என்னால் நிறைவேற்ற முடியும். எவ்வளவு திட்டங்கள் என்னால் நிறைவேற்ற முடியும். ஒவ்வொரு பகுதிக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒவ்வொரு பகுதியும் பார்த்தேன். இந்த சேலம் மாவட்டத்துல நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரம் என்ன? நம்ம காவிரி ஆறு இந்த மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. மேட்டூர் அணை இந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. ஆனால் அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்க முடியுமா? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அதாவது அதான் பிச்சை எடுக்கணும் அவங்க கிட்ட. நான் கேட்கிறேன், இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியில மதுகு இருக்கு. அந்த மதுகுக்கு ஒட்டினப்பட உங்க நிலம் இருக்கு. ஆனா உங்க நிலத்துக்கு அந்த தண்ணி வராம கடைசியில் இருக்கிற நிலத்துக்கு அந்த தண்ணி எடுத்துட்டு போனா நீ சும்மா இருப்பியா? சண்டை போடுவேன், தட்டி கேட்ப இல்ல நீ? யோ, எனக்கு தான் முதல்ல தண்ணி வரணும்,
என்னை விட்டுட்டு கடைசியில இருக்கிறவனுக்கு போய் எப்படிதான் தண்ணி எடுத்து போவேன் நீ சண்டை போடுவியா இல்லையா? அதே நிலைதான் உங்க ஊர்ல காவேரி இருக்கு, உங்க ஊர்ல டேம் இருக்கு. இந்த தண்ணியை நீங்க அனுபவிக்க முடியாம யார் யாரோ பின்னாடி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? நீங்க கேட்டாதானே கிடைக்கும், நீங்க நின்னாதானே, நீங்க போராட்டாதானே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். நாங்க உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். 30 ஆண்டு காலமாக மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை தமிழ்நாட்டு சேலம் மாவட்டத்துக்கு மக்களுக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க. எத்தனை போராட்டம் நாங்க செய்யணும். நாங்க எதுக்கா போராடணும்? உங்களுக்கு தண்ணி வரத்துக்கு நாங்க போராடுறோம். ஆனா உங்களுக்கு அது ஒரு உணர்வு எதுவும் இல்லையா? உங்களுக்கு கோபம் வரலையா? ஆத்திரம் வரலையா? எங்கிருந்தோ வந்து எங்களுக்காக போராடுறான்னு நமக்கு கோபம் வரலன்னு அப்படி எப்படி அந்த உணர்வு இல்லையா உங்களுக்கு? நியாயமா நீதி, இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். நீங்க அந்த தண்ணியை முதல்ல அனுபவிச்சு அதுக்கு பிறகு அடுத்தவங்க அனுபவிக்கணும். ஆனா நீங்க நமக்கு வந்தா சரி, வரலனாலும் நமக்கு என்ன. ஆனா என்னால அது பொறுத்துக்க முடியலையே. மேட்டூர் உபரிநீர் திட்டம்னா என்ன? மேட்டூர்ல ஆண்டுதோறும் 100-200 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் கிட்டத்தட்ட 2800 கோடி லிட்டர்னு சொல்றோம். அது வேற கணக்கு இருக்கு. ஒரு கியூபிக் ஃபீட்னா 28 லிட்டர் பிடிக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அவ்வளவு தண்ணி நான் சொன்னேன்ல, ஒரு டிஎம்சி தண்ணி சேலம் மாநகருக்கு வருஷம் முழுவதும் அந்த மக்கள் குடிக்கலாம். அப்படி 200 டிஎம்சி 2023 2 ஆண்டுகளுக்கு முன்பு 520 டிஎம்சி தண்ணி மேட்டூர் டேம் வழியா வீணா கடல்ல கலந்து 520 டிஎம்சி. இப்ப கூட என்ன, இந்த ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் அணை 7 முறை நிரம்பி இருக்கிறது. 7 முறை சொன்னாரு. 4 வருஷம் 4 மாசத்துல 7 முறை நிரம்பி 50 டிஎம்சிக்கு மேல கடல்ல தண்ணி போயிருக்கு. ஏன் சொல்றேன் கடல்ல தண்ணி போயிட்டுன்னா 16 மதகு இருக்குல்ல, அதுல தண்ணி வந்துச்சுன்னா அது எங்க போகுது? ஆத்து வழியா எங்க கடலுக்கு தான் பயன்படுத்த முடியும். பயன்படுத்த முடியலன்னா என்ன, ஓரளவுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா மழை காலத்துல தண்ணி வருது, அங்கேயோ டெல்டாவிலேயே மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு தண்ணி வர வேண்டாம், வந்துச்சுன்னா பயிரெல்லாம் மூழ்கிடும். அதனால கடலுக்கு போகுது. 50 டிஎம்சி 4 மாசத்துல கடல்ல போயிருக்கு. அதுல 5 டிஎம்சி தண்ணியை எடுத்துட்டு வந்து இங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளுக்கு கொடுக்கணும் தண்ணி. இதுதான் திட்டம். இதுதான் மேட்டூர் உபரி திட்டம். கொடுத்து என்ன பண்ணணும்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரிகளும் இந்த தண்ணியை நிரப்புது. எந்த தண்ணி? வீணா கடல்ல போற உங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணிய இது கொடுக்கறதுக்கு 30 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து அதற்கு நாங்க சத்தியமா கொண்டு வருவோம், சத்தியமா கொண்டு வருவோம். கலைஞரே 3 வாட்டி சத்தியம் பண்ண. ஜெயலலிதா அம்மையார் 2 முறை சத்தியம் பண்ணாங்க. அதன் பிறகு போராட்டம் பண்ணி பண்ணி கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வைத்தோம், அழுத்தம் கொடுத்தோம், சண்டை போட்டோம். ஆனால் நான் கேட்ட திட்டம் 3500 கோடி ரூபாய் திட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சது 565 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சார். அதுல வந்து சின்ன லெவல் அவ்வளவுதான் திட்டம். ஓமலூர், தங்ககிரி, எடப்பாடி இந்த பகுதிக்கு தான் இந்த திட்டம் கொண்டு போனோம். அதுல 100 ஏரிகளுக்கு அந்த ஏரியில நிரப்புகிற திட்டமாக அதை குறுகி அந்த திட்டத்தை அறிவிச்சார். இன்னைக்கு 100 ஏரி கூட போல. அதுல 82 ஏரிக்கு தான் கணக்கு. அதுல 57 ஏரிக்கு தான் போயிட்டு இருக்கு தண்ணி. அதுவும் கொஞ்சம் தான் போகுது. 25 ஏரியில பம்பு கூட பைப்பு கூட அமைக்கல. இதுல திமுக ஆட்சியில அந்த திட்டத்தை நிறைவேற்றல. ஏன்னா அது அதிமுக கொண்டு வந்தாங்க. ஒரே காரணத்துக்காக தான், ஒரே காரணத்துக்காக தான். ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா? இன்னைக்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் என்றால் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேட்டூரில் இருக்கின்ற அந்த உபரி நீரை
உபரி நீர்னா மிச்ச நீர், கடல்ல போற நீரை 5 TMC எடுத்துட்டு வந்து அங்கிருந்து முதல் பக்கம்